செய்திகளுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 26வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனை ஒருவனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சொல்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த 3 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று ஃபாலோயிங் த ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து எவ்விதமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னபடி நம்மை ஆண்டவர் எதற்காக ரட்சித்தார்? ஏதோ நான் பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்திற்கு போக வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு திட்டத்தை தேவன் நமக்கு வைத்திருந்தார். ரோமன் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் அதை கவனித்தோம். பிதாவாகிய தேவன் எதற்காக தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், ஏன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பெரிய நோக்கம் திட்டத்தை அவர் வைத்திருந்தார். வாசிப்போம். ரோமர் 8:20 சேர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், the image of Christ, அதாவது வெளி தோற்றத்தை சார்ந்து அல்ல, உன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போன்ற குணாதிசயங்கள் நடக்கைகள் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இதற்காகவே தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். ரட்சித்த நம்மை ஆண்டவர் எதற்கு சபைக்குள்ளே கொண்டு வருகிறார்? சபையிலே நாம் கற்றுக்கொள்ள, வளர, சபையிலே நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவிலே நாம் முன்னேறும்படி நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி, அதுதான் தேவனுடைய நோக்கம். சபையிலே ஆண்டவர் நம்மை இணைத்த நோக்கமே கிறிஸ்துவை போன்ற ஒரு வளர்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே. இந்த வளர்ச்சி எப்படி நமக்குள்ளே உண்டாகும்? ஒரு குழந்தை வளர வேண்டுமானால் அதுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? பாலை கொடுக்கிறோம். வேத வசனம் கூட அது பாலாக இருக்கிறது. எப்போதும் நாம் பாலை கொடுத்து கொண்டே இருப்பதில்லை. ஒரு 2 வயது தாண்டிய உடனே பாலுக்கு பதிலாக என்ன கொடுக்கிறோம்? திடமான உணவை கொடுக்கிறோம். அதே போலதான் வேத வசனம் கூட திடமான ஆகாரமாக இருக்கிறது. ஆகினாலே வேத வசனத்தை ஆண்டவர் எதற்கு நம்முடைய கரத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார்? வேத வசனத்தின் சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையை கவனித்து அதற்கு கீழ்ப்படியும்படி. வேத வசனம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நேற்றைய தினம் கவனித்தோம். பார்க்காம சொல்லுங்க யாராவது. அது எதுக்கு ஒப்பா இருக்குது? மீட்டிங் வரதுக்கு முன்னால எங்க இருந்துட்டு வந்தீங்க? கண்ணாடி பார்த்தீங்களா? அப்போ வேத வசனம் கண்ணாடியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து சரி செய்யும்படியான கண்ணாடியாக தேவன் அவருடைய வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக 22, 23
அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய். தேவனுடைய வார்த்தை கண்ணாடியாக இருக்கிறது. நம்முடைய கரத்திலே ஆண்டவர் இந்த வேதத்தை ஒரு கண்ணாடியை போல கொடுத்து, மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, எந்த காரியத்திலே நீ சரி செய்ய வேண்டும், உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிற போதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணாடியாக மாத்திரமல்ல, அதே நேரத்தில் இந்த வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நாம் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 Corinthians chapter 3 verse 18. எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம். பாருங்கள், இங்கே கண்ணாடியை பார்க்கிறோம், அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்கிறோம். வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்னவாகிறோம்? மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மிங். அதாவது நம்முடைய பழைய மனுஷன், பழைய சுவாபம், பழைய வாழ்க்கை, தன்மைகள், சிந்தனைகள், பேச்சுகள் எல்லாம் மாறி யாரை போன்ற மறுரூபம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்ற ரூபம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பமும் நோக்கமும். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை வருடங்கள் ஆகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேனா? கிறிஸ்துவை போல சுவாபம் எனக்குள்ளே இருக்கிறதா? கடந்த நாட்களிலே நாம் சில சுவாபங்களை, கிறிஸ்துவுடைய தன்மைகளை குறித்து கவனித்தோம். குறிப்பாக 3 காரியங்களை கவனித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? முதலாவது, கிறிஸ்துவை போன்ற ஒன்னால மறந்துட்டீங்களா? நேற்றை காலையில் என்ன தியானிச்சோம்? கிறிஸ்துவை போன்ற அன்பு, the love of Christ. மறந்துட்டீங்களா? நான் டீச்சரா இருந்தேன், லெசன் நடத்தினேன், அடுத்த நாள் கேள்வி கேட்பேன். நீங்க நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸை நேரத்துக்கு தலையை ஆட்டி ஆட்டி கேட்டீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. வேத வசனத்தை வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? தியானிச்ச மாதிரியே தெரியல. பார்த்தீங்களா, நேரத்துக்கு நடத்துறீங்க, நீங்க மறந்துட்டீங்களே. ரைட். அன்பு, கிறிஸ்துவை போன்ற அந்த அன்பு. அவர் எப்படி அன்பு கூர்ந்தால், நாம் பாவிகளாக, சத்துருக்களாக, அவருக்கு விரோதிகளாக இருக்கும் போதே நம்மிடத்திலே அவர் என்ன செய்தார்? அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதற்கு எது அடையாளம்? வாட் இஸ் த சிம்பிள்? ஐ ஆம் a child of God. எந்த பேட்ஜையும் குத்திட்டு போக வேண்டாம், என்னுடைய கழுத்துல ஒரு கிராஸ் போட்டு ஒரு செயினை மாட்டிக்க வேண்டாம். எது? அன்பு. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு எது அடையாளம் என்றால் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசியுங்கள். சத்தமா படிக்கணும். ஒருத்தர் எதுக்கு படிக்க சொல்றேன்னா, அங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கணும். ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை படிக்க சொல்லுவோம். எதுக்கு? 50 ஸ்டூடெண்ட் இருந்துன்னா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும் போது அந்த 50 பேருக்கு என்ன செய்யணும்? காதுல கேட்பாங்க, கண்ணால பார்ப்பாங்க. அப்ப காதுல கேட்கறதும் கண்ணில் பார்க்கறதும் சேர்ந்து எங்க போனோம்? இருதயத்துக்கு. வெரி குட். அப்போ சத்தமா படிக்கணும். பாத்தீங்களா, சிம்பிளா சொல்றாரு ஆண்டவர். தேவனுடைய சீசர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ளும்? நம்முடைய அன்பின் வாழ்க்கையின் மூலமாக. நாம் மற்றவிடத்திலே, இந்த உலகத்து ஜனத்திடத்திலே, குடும்பத்திலே, மற்றவிடத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கையானது நான் தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 நாம் எடுக்க வேண்டாம். 13 அநேக காரியங்களை நாம் அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் த லவ், கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய காரியங்களை குறித்து. சரி, இரண்டாவது இதை தியானித்தோம். வெரி குட், நல்ல ஸ்டூடெண்ட். மனத்தாழ்மை இல்லையா? ஹியூமிலிட்டி. பொதுவாகவே நமக்குள்ள என்ன வரும்? தாழ்மைக்கு ஆப்போசிட் உள்ளது பெருமை இல்லைங்களா?
பல விதத்திலே அந்த பிரைட், பெருமை என்பது நமக்குள்ளே வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன், வாயின் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது சற்று அதை கற்பனை பண்ணி பாருங்கள். திரள் கூட்டமான ஜனங்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டு, பரிகாசப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தூசிக்கப்பட்டு, முகத்திலே காரி உமிழப்பட்டு எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொண்டார்? மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு சுருக்குன்னு என்ன வருது? ஏன் வருது? நான் இன்னும் பழைய மனுஷன் என்ன செய்யல, சாகல. செத்து போன ஒரு மனுஷனை போய் நீங்க எவ்வளவுதான் திட்டுங்க, அவன் ஏதாவது பதில் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனா அதே நேரம் நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு என்ன வருது? கோபம் வருது, ரோசம் வருது. ஒரு வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை பேசுறோம்? கரெக்டா சொல்றீங்க, 10 வார்த்தை பேசுறோம் இல்லைங்களா? ஏன்? என்னுடைய பழைய மனுஷன் இனி என்ன செய்யல, சாகல. அப்போ கிறிஸ்து பாருங்க, எல்லாவற்றையும் மௌனமாக அடிக்க கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, அந்த மனத்தாழ்மையை எனக்கும் தாரும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? தேவ கிருபை இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, வளர முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பலப்பட முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கிருபா பாத்திரங்கள், நேற்றை கூட சொன்னேன், மழை தண்ணி பூமியில எதை நோக்கி ஓடும்? பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். மேடா இருந்தா ஓடாது. என்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மை தாழ்மை தாழ்ந்து கொண்டே இருக்கும் போது தேவ கிருபை என்கிற அந்த மழை என்னுடைய வாழ்க்கையிலே அது சம்பூர்ணமாய் பொழிந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால். வாட் ஐ ஆம் இஸ் பை தை கிரேஸ். தேவ கிருபை, தாழ்மையை அங்கே பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்னது? வராதவங்க சொல்றாங்க பாருங்க, வந்தவங்க சொல்லுங்க. அதுக்குள்ள எஸ் பிரதர், forgiveness. forgiveness என்னது? மன்னிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இது என்ன ஆகி போச்சு? சுத்தமா போயிடுச்சு. மன்னிக்கிறதே இல்லை. பழைய கோபங்கள், பழைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொண்டு எப்போது பழி வாங்கலாம், எப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம் என்று விதமாக நாம் அநேக நேரத்திலே அந்த மன்னிக்கிற தன்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அதனால இந்த மன்னிப்பு, கிறிஸ்துவானுடைய மன்னிப்பை பார்க்கிறோம். கடைசியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது திரள் கூட்டமான அந்த ஜனங்கள் அவரை நிந்தித்து தூசித்து பரிகசிக்கிறார்கள். ரோம போர்ச்சீவர்கள் அவருடைய வஸ்திரத்தை உரிந்து சீட்டு போடுகிறார்கள். அங்கே யூதர்கள் அவரை அங்கே நிந்தித்து, நீ கிறிஸ்துவானால் சிலுவையை விட்டு இறங்கி வா என்று சொல்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட அந்த குற்றவாளி ஆகிய கல்வன் கூட அவரை என்ன செய்கிறான்? தூசிக்கிறான். இதன் மத்தியிலே சிலுவையில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? என்ன செய்தாரு? பரிந்து பேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று. அதாவது அவர் 3 மணி நேரத்துக்கு மேலாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருந்தார். He was always praying for the forgiveness of the people. நம்முடைய ஜீவியத்திலேயும் அந்த மன்னிக்கிற காரியம், மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளே இல்லை என்றால், அந்த மன்னிக்க சுவாபம் இல்லாத இதயத்துக்குள்ளே என்ன இருக்கும் சொல்லுங்க? கசப்பு, கோபம்,
வெறுப்பு, எரிச்சல், இப்படி எல்லா காரியமும் நமக்குள்ளே இருந்து நம்மை சிறைப்படுத்தி நம்மை அழித்து விடும். அதே நேரத்திலே இந்த மன்னிக்க முடியாத இந்த குணம் யாரை பயன்படுத்த வைக்கும்? பிசாசை பயன்படுத்த வைக்கும். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்ல, அவன் மன்னிக்கிறான். பிரியமானவர்களே, மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகினாலே நேற்றைய தினத்திலே 3 காரியம் என்னன்னு சொல்லுங்க. அன்பு, தாழ்மை, மன்னிப்பு. இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பின்பற்றும்படியான ஒரு காரியம். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அந்த ராத்திரியிலே சீசலோடு கூட மேல் வீட்டறையிலே பஸ்காவை புசித்து அவருடைய கால்களை கழுவி அதன் பிற்பாடு அவரோடு அவர் சம்பாசித்துக் கொண்டிருக்கும் போது விதமாக அவர் ஜெபிக்கிறதை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே காண முடியும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவிடத்திலே நாம் கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய காரியம். 16 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இது நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உலகம் எவ்வளவாய் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கிலாந்தினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லி இந்த ஜான் வெஸ்லியை சொல்லுவார்கள். அந்த ஜான் வெஸ்லி வயோதிக காலத்திலே தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே அவர் அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறார். இன்னும் சில நாட்களிலே அவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை, மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அந்த நிலைமையிலே அவரை சுற்றி அவருடைய உடன் ஊழியர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவருடைய உடன் ஊழியர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? சபையை உலகத்திலே விட்டு போகிறேனே என்று அழுகிறீர்களா? அப்பொழுது அவர் சொன்னார், சபையை உலகத்திலே விட்டு போகிறேன் என்று அழவில்லை, சபைக்குள்ளே உலகம் வந்து விடுமோ என்று பயந்து அழுகிறேன் என்றார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உலகம் உள்ளே பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள். அவர்கள யாரு? நாம். இயேசு கிறிஸ்து உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் நானும் இந்த உலகத்தார் அல்ல. இன்றைக்கு இந்த காரியத்தை தான் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இது ஒரு நமக்கு விருப்பமில்லாத ஒரு செய்தியா இருந்தாலும் கூட இது அவசியமான ஒரு செய்தி, கட்டாயமான ஒரு செய்தி. ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய உலகம், நம்முடைய கூடாரம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? 3:20 வாசியுங்கள் யாராவது. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்பு, அவர் ரெசிடென்ஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்க அட்ரஸ் எல்லாம் என்னது? இங்க வாழஜாலம் இருக்கலாம், அல்லது இங்க இந்த ஊர் பேர் என்ன, காரியா இருக்கலாம், பாரதி நகரா இருக்கலாம், எது வெள்ளூரா இருக்கலாம், ராணிப்பிரியா, எதை வேணாலும் வச்சுங்க. ஆனா இந்த அட்ரஸ் எல்லாம் என்னது? டெம்பரரி. நம்முடைய குடியிருப்பு, நாம் ஜீவிக்கக்கூடிய அந்த தேசம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த உலகத்திலே நாம் ஒரு பிரயாணிகளை போல இருக்கிறோம். we are like strangers. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இதை நன்றாக நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீசரோடு கூட யோவான் 17 அவர் ஜெபித்து சொல்லக்கூடிய காரியம், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களை நீர் காத்துக் கொள்ளும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறார். 9 படிங்க. 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்.
அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே. நீர் எனக்கு தந்தவர்கள் யார் அது? நீங்களும் நானும் தான். உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தனக்கு சொந்தமாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக அவருக்கு சொந்தமானவர்களாக வைத்திருக்கிறார். அதனாலே நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதனாலே எப்படி உலகத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து நாம் ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்பு. ஏதோ கேள்வி அறிவுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை தியானிப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விலையேற பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உலகத்தார் அல்லாதது போல நாங்களும் உலகத்தார் அல்ல என்ற சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பியும் எங்கள் இதயத்தோடு பேசும். மனித வார்த்தை ஆலோசனை எல்லாம் நீக்கி போடும் கர்த்தாவே. உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை மாத்திரமே நாங்கள் கேட்க உதவி செய்யும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்தை தாரும். பவுல் பேசிய போது லீதியாவுடைய இதயம் திறக்கப்பட்டது போல ஆண்டவரே இங்கு இருக்கிற யாருடைய இதயம் திறக்கப்பட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரித்து தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் அப்படின்னு வாசிக்கிறோம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். அந்த மனுஷர் யாரு? நம்ம தான். இந்த உலகத்துல யோசித்து பாருங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான ஜனத்திலே ஒரு கையளவான ஜனம் இந்த வாலஜாவில், ராணிப்பேட்டையில, இந்த காரையில, இந்த பாரதி நகர், இந்த சுற்று வட்டாரத்துல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஒரு சிறு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் தெரிந்தெடுத்த, உலகத்தில் தெரிந்தெடுத்த அந்த ஜனம் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் அது யாருடைய கையில இருக்குது? பிசாசின் கையில இருக்கு. அதே பாருங்க, அதை யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லும் போது 14ஆம் அதிகாரம் 30வது வசனம், 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அது யாரு? பிசாசானவன், உலகத்தின் அதிபதி. ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சாரா? யார் படைச்சது? உலகத்தை யார் சிருஷ்டித்தார்? வேதம் அப்படி சொல்லுதா? எங்க சொல்லுது? வசிங்க, உலகத்தை ஆண்டவர் படைச்சாருன்னு எங்க சொல்லுது? படிங்க, படிங்க பார்க்கலாம். சொன்னீங்கல்ல ஆதியாகம்னு, சொல்லுங்க என்ன இருக்கு? படிங்கம்மா. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படிதான் இருக்குது. God created the heaven and earth. உலகம்னா என்னன்னா, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக, அதிகாரத்துக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு சொசைட்டி. A society always against God's kingdom and authority. அது யாருடைய கையில் இருக்குது? பிசாசான். ஏதேன் தோட்டத்திலே அதை அவன் ஆரம்பித்து விட்டான். அவன் அவர்களை என்ன செய்தான்? தன் பக்கமாக இழுக்க, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலேயே கொண்டு வந்து அவன் ஒரு உலகம் என்கிற அந்த தேவனற்ற ஒரு ஆளுகையை கொண்டு வந்து முழு மனுக்குலத்தையும் தன் பக்கமாக இழுத்து விட்டான். ஆச்சரிய விதமாக நீங்களும் நானும் இந்த விழுந்து போன பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து தேவனாலே மீட்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது இந்த உலகம் யார் கையில இருக்குது? பிசாசு கையில இருக்குது. அதனால தேவன் என்ன செய்யல? உலகத்தை, தைரியமா சொல்லுங்க, சிருஷ்டிக்கல. பொதுவா நம்ம உலகம்னு சொல்லணும்னா இருக்க எல்லாம் நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லணும்னா அந்த உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. என்ன சொல்றது? வானத்தையும். இத உலகமா மாத்தினது யாரு? பிசாசு. அவன் உலகத்தின் அதிபதி. இந்த விழுந்து போன இந்த உலகத்தின் அதிபதியின் ஆளுகையில் இருந்து தேவன் நம்மை ஆச்சரியமா என்ன செய்தார்? விடுவித்து கொண்டார்.
அதை நீங்க வாசிக்கணும்னா கொலோசியர் நிருபத்துல வாசிக்கும் போது தெளிவாக அதை வாசிக்க முடியும். ஒரு அரசாட்சியின் கீழே நீங்களும் நானும் காணப்பட்டோம். கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்க கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 ராஜ்யங்களை பார்க்கிறோம். ஒரு ராஜ்யம் என்னது? இருளின் ராஜ்யம், the kingdom of darkness, the power of darkness. அந்த kingdom of darkness, இருளின் அதிகாரத்துக்கு அதிபதி யாரு? பிசாசான். இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்ம என்ன செய்தாரு? விடுதலையாக்கி இன்னொரு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். யாருடைய ராஜ்யம்? அன்பின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார், போதிக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் இப்பொழுது இந்த உலகத்துக்கு உரியவர்கள். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆகையால் தான் யோவான் 17 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறார். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் என்னல்ல, உலகத்தார்கள் அல்ல. அதனாலே உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:19 எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? கிடக்குன்னா என்ன அர்த்தம்? அதோடைய அர்த்தம் என்னன்னா மதிமயங்கி கிடக்கு. அதாவது பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசின் கிரியைகளை, ஆளுகையை, அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு அடிமையாக கிடக்கிறது. ஆகினால நீங்களும் நானும் இப்பொழுது உலகத்துக்கு அடிமை அல்ல. யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்மை ஆண்டு மீட்டுக் கொண்டார். ஆகினாலே ஆண்டவருடைய ஜெபம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் போது இந்த உலகத்தை குறித்து என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது பிரபஞ்சம்னா என்னது? வேதாகமம் மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ தமிழ்ல வடமொழி சொற்கள் சமஸ்கிருதம் தான் இருந்துச்சு. இந்த பிரபஞ்சங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது வடமொழி. பிரபஞ்சம்னா என்னது? உலகம். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டுன்னு இருக்கும். இப்பொழுது இருக்கிற என்ன பிரபஞ்சம்? அது என்ன உலகம்? அது அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பொல்லாத. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈவில், அதாவது தீமை நிறைந்த, பாவம் நிறைந்த, தேவ கோபத்திற்கென்று நியமிக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் பொல்லாத காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி விடுவிக்கப்படும்படிதான் அந்த 4ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி என்ன செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதாங்க சத்தியம். நாம் இந்த உலகத்துக்குரியவில்லை. இந்த உலகம் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது? அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. தேவ கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாம் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். எவைகளிலெல்லாம் நாம் பிரிக்கப்பட வேண்டும்? இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன? எவையெல்லாம் நம்மை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும்? சில காரியங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருக்கிறதா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தின் அன்பு, the love towards the world, உலகத்தின் பேரிலே இருக்கக்கூடிய அன்பு. வேதம் சொல்கிறது, ஒருவன் உலகத்திலே அன்பு கொண்டால் அவனுக்கு பிதாவிடத்தில் என்ன கிடையாது?
அன்பு கிடையாது. யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா. முதல்ல பார்த்தோம் உலக அன்பு, லவ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் பேரிலே வைக்கக்கூடிய அன்பு என்று பார்க்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஷிப் வித் த வேர்ல்ட், உலகத்தோடு சிநேகம் வைப்பது. உலகத்தோடு சிநேகம், ஆண்டவரோடும் சிநேகம், உலகத்தோடும் சிநேகம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனிடத்திலே அன்பு கூர்வாயாக. பிரிக்கப்படாத ஒரு இதயம் நமக்கு வேண்டும். அநேக நேரத்திலே நம்முடைய இருதயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிசிக்கலி நம்முடைய ஹார்ட், இதயத்தை பார்க்கும்போது எத்தனை சேம்பர்ஸ் இருக்கிறது? 4. 2 ஆரிக்கிள்ஸ், 2 வென்ட்ரிக்கிள்ஸ். பரவாயில்ல, நல்ல மெடிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கும். பரவாயில்ல, வெள்ளூர் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா? பரவாயில்ல, 4 சேம்பர் இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய இதயத்தில் எத்தனை சேம்பர் தான் இருக்கணும்? ஒன்னே தான் இருக்கணும். ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரே இதயம். கர்தார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இருந்தார். சாது சுந்தர் சிங் எல்லாம் வாழ்வதற்கு முன்பாக பஞ்சாபிலே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபன். அவருடைய பெற்றோர் மிகுந்த ஐஸ்வர்யவான்கள். சீக்கிய மதத்திலிருந்து இந்த கர்தார் சிங் வாலிபனாக இருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். ஆகினாலே அவருடைய வைராக்கியம் நிறைந்த சீக்கிய பெற்றோர் அவரை அங்கே சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். உனக்கு இனிமேல் வீட்டிலே சொத்தும் கிடையாது, பங்கும் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பக்கத்திலே இருந்த ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே ஒரு மரத்தடையிலே போய் தங்கி இருந்தார். எந்த விதமான வருத்தமும் அவருக்கு இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதிலே மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த கர்தார் சிங் இருந்தார். எப்படியாயிலும் தன்னுடைய மகனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர் பல காரியங்களை செய்தார்கள். அநேகரை தூது விட்டார்கள். நீ வந்தால் உனக்கு சொத்தை கொடுப்பார்கள், ஆஸ்தியை கொடுப்பார்கள், உனக்கு நல்ல வீட்டை கொடுப்பார்கள். அவன் வரவே இல்லை. கடைசியாக இவன் வாலிபனாக இருக்கிறதுனாலே இவனை அங்கே கவர்ச்சித்து மயக்கும்படி ஒரு இளம் பெண்ணை அனுப்பினார்கள். அவள் இவனோடு நயமாக பேசி எப்படியாவது இவனை மயக்கி தன்னுடைய வழிக்கு கொண்டு வரட்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், ஸ்திரீயே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு இதயம்தான். அந்த இதயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்து விட்டேன். நீ எவ்வளவுதான் நயங்காட்டினாலும் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே என்ன இல்லை? இதயம். இதாங்க முழு இதயத்தோடு ஆண்டவர் சேவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? எவ்வளவாய் உலகம் நம்முடைய இருதயங்களை ஆக்கிரமிக்கிறது. உலகத்தை போல ஜீவிக்க வேண்டும் என்ற விருப்பம், வாஞ்சைகள் நம்முடைய இதயத்திலே இருக்கிறதா? அங்க என்ன வாசிக்கிறோம்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது எப்படி என்றால், உலகத்தை எதற்கு ஒப்பிடுவார்கள் என்றால் பாபிலோன் என்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு கணவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மனைவி இன்னொரு ஆடவன் பேரிலே அவள் விருப்பம் கொண்டால் அவருடைய கணவனுடைய இதயம் என்ன செய்யும்? மிகுந்த வேதனைப்படும். நீங்களும் நானும் கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டி, கற்புள்ள கன்னிகைகளாக அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவரையே நேசிக்க, வாஞ்சிக்க, தியானிக்க, அன்பு கூற நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த உலகமாகிய பாபிலோனாகிய இந்த ஸ்திரீ கவர்ச்சியான காரியங்களை நமக்கு காண்பித்து ஆசை காட்டி நம்முடைய இருதயங்களை தன் பக்கமாய் திருப்புமையானால் ஆத்ம மணவாளுடைய உள்ளம் என்ன செய்யும்? வேதனைப்படும். ஆகையால் தான் இங்கே யாக்கோபு என்ன பதத்தை எதிர்பார்க்கிறார்? எது சொல்லுகிறார்? என்ன வார்த்தை? ரொம்ப கடுமையா பேசுறாருல்ல யாக்கோபுல. என்னது? விபச்சாரரே. ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அங்கே தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மை இல்லாமல் வேறொரு நபரோடு ஐக்கியம் கொண்டால், விரும்பினால் உலகம் என்ன செய்யும்? அவங்கள அந்த வார்த்தை தான் சொல்லும். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது.
நாம் தேவன் பேரிலே முழுமையான ஒரு வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் இல்லாமல் நம்முடைய இருதயங்கள் பிரிக்கப்பட்டு பாதி ஆண்டவருக்கும் பாதி உலகத்திற்கும் என்று இருந்தால் நீங்களும் தான் யாரு? என்ன பேரு? ஆண்டுடைய வருகையில யாரை எடுத்துக்கொள்வார் ஆண்டவர்? சொல்லுங்க. மணவாட்டியை தான். ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்கள், உலகத்தோடு இணைந்தவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? கைவிடப்படுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனார்கள். வெளி தோற்றத்திலே பார்க்கும்போது 10 பேரும் அங்கே மணவாட்டியின் வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். கையிலே விளக்க வைத்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வேளை வந்தது, எல்லாரும் தூங்கி விட்டார்கள். ஆனால் மணவாளனை எதிர்கொண்டு போக சந்திக்க எத்தனை பேருக்கு தான் முடிஞ்சிச்சு? ஏன் காரணம் என்ன? 5 பேருடைய வாழ்க்கையில் தான் என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் எதை காண்பிக்கிறது? தேவனை சந்திக்கும்படியான ஆயத்தத்தோடு வாழ்கிற அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அடையாளமாக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தத்தோடு உள்ளான வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறது. வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு? ஏமாந்து போகவே மாட்டார். ஒருவேளை 10 பேர் போகும்போது அந்த ரோட்ல இருந்துக்கோனா பார்த்துருப்பாங்க. பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க? பாரியா 10 பேர் எப்படி போறாங்க? ரொம்ப பவ்யமா போறாங்க, எல்லாம் மணவாட்டி. ஆனா மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகினாலே மணவாட்டியானவள் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு முழுமையான இருதயத்தோடு அவள் அங்கே காணப்பட வேண்டும். உலக சிநேகம், உலக அன்பு இவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே அங்கே 3 காரியங்கள் இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை தேவனை விட்டு தூரமாக்கும் என்பதை பார்க்கிறோம். 1 யோவான் 2:16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். உலகத்தின் இச்சை, உலகம் இச்சைகளால் நிறைந்த ஒரு உலகம். உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அவங்ககிட்ட இந்த 3 ஆயுதம் இருக்குது. என்னென்ன வச்சிருக்கான்? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை. ஏதேன் தோட்டத்திலே இதைத்தான் அவன் பயன்படுத்தினான். கண்களாலே அந்த அழகான பழத்தை பார்க்கும்படி செய்தான். அந்த அழகான பழத்தை பார்த்தபோது ஏவாளுக்குள்ள என்ன வந்தது? ஒரு வாஞ்சை, ஒரு இச்சை, லஸ்ட். இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க யாரா மாறிடுவீங்க? தேவன். பெருமை, அதாவது நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த பெருமை அவன் தூண்டி விடுவான். நீ ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? உனக்கு உரிமை இருக்கிறது, நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அதைத்தான் அவன் கொண்டு வந்தான். அவர் அங்கே 40 நாட்கள் வனாந்தரத்திலே அங்கே உபவாசித்து ஜெபித்து பசியா இருந்த போது, சைரத்திலே சோர்வு இருக்கும் போது, அதை காரணமாக வைத்து மாம்சத்தின் பலவீனத்தை காண்பித்து என்ன சொன்னான்? இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்கி மாம்சத்தின் அந்த இச்சையை அவன் என்ன செய்கிறான்? தூண்டுகிறான். அடுத்து என்ன செஞ்சான்? உயர்ந்த ஒரு மலையில கொண்டு போய் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் காமிக்கிறான். எல்லாத்தையும் காமிக்கிறான். கண்களில் இச்சை பார், இந்த உலகத்தையே உனக்கு தருகிறேன், நீ என்ன செய்? பணிந்து கொள். 3வது என்ன செய்யறான்? தேவாலயத்தின் கோபுரத்துக்கு மேல கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்? புரியும். ஆண்டு 91ஆம் சங்கீதம் சொல்றாருல்ல, உன் கல்லில் இடராதபடி உன்னை. எவ்வளவு தந்திரமா சொல்றான் பாருங்க. வேத வசனம் அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஏதாவது சொன்ன ஒரு வேத வசனத்தை சொல்லி நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறோம்? சமாளிச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினாலே நிறைந்திருக்கிறது. அதிலும் இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் மிக தீவிரமாக விசுவாசிகளையே சோரம் போகக்கூடிய செய்ய விதத்திலே இன்றைக்கு காணப்படுகிறது. உலகம் இச்சைகளால் நிறைந்ததாக இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ,
ஆனா ஒரு காரியம் இல்லாம வாழவே முடியல. என்னது என்னது? சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மொபைல் இல்லாம இல்லையா? எப்படி அதுக்கு அட்ராக்ஷன் வந்துச்சு? கண்கள் இருந்துச்சு. அதுல ஹையஸ்ட் ஐபோனுக்கு என்ன பேரு? ஆப்பிள். பாருங்க, பேர் கூட எங்க கொண்டு வந்துட்டான்? பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க, அதுக்கு அடிமையாகாதீங்க. கூடுமான வரைக்கும் சர்ச்சில் மொபைல் போன் பயன்படுத்தாதீங்க. பாட்டு பாடக்கூட சொல்லுன்னு வருத்தப்படாதீங்க, அது பரிசுத்தமானது அல்ல. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பைபிளே பொம்பையில் வச்சுக்கிறாங்க, வைக்காதீங்க. இது ஒன்று தான் பரிசுத்த வேதாகமம். மொபைல் வந்து பரிசுத்த மொபைல் அப்படின்னு இருக்கா? எல்லா குப்பையும் உள்ள இருக்குது, வேணாம். தயவு செய்து கொஞ்சம் மாற்றி இங்கே சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் இருக்க பகுதியில் மொபைல் ஃபோன் சர்ச்சில் நாட் அலவுட். நீங்கள் ஆன் பண்ணவே கூடாது, தயவுசெய்து. ஏன்னா கடைசி நாட்களில் இருக்கிறோம். இடறி போக பிசாசு அதை என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மொபைலுக்குள்ள வந்துச்சு. நம்முடைய சிந்தையை அசுத்தப்படுத்த, பார்வையை அசுத்தப்படுத்த, இருதயத்தை களங்கப்படுத்த. ஆகினாலே உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இது எத்தனாவது காரியம்? 3. 4வது காரியமாக படியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால். அது இல்ல சார், 2 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல். 2 Peter chapter 2 20 to 22. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளின் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாய். போதும், அதுல என்ன வாசிக்கிறோம்? உலகத்தின் அசுத்தங்கள். பேதுரு இருந்த அந்த 1ஆம் நூற்றாண்டுல 2000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன சொல்றாரு? உலகத்தின் அசுத்தம்னு சொல்றாரு. இப்ப அந்த அசுத்தம் எவ்வளவு இருக்கும்? அப்போ 10 டன் இருந்ததுன்னா இப்ப எத்தனை டன் இருக்கும்? கோடி டன் இருக்குது இல்லைங்களா? உலகத்தின் அசுத்தங்கள், அதாவது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம், டீப்ரிமென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு விசுவாசி உலகத்தின் அசுத்தத்தை எல்லாம் விட்டு வெளியே வந்து மறுபடியும் அந்த அசுத்தத்துக்குள்ள போகும்போது 22ஆம் வசனம் படிங்க. verse 22. அதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். நாய் தான் கற்கிறது என்னது? தின்றமா? ஒரு காலத்துல இதெல்லாம் பார்க்க கூடாது, இங்கெல்லாம் போக கூடாது. ரொம்ப பரிசுத்தமா நம்ம காத்து கொண்டோம், கக்கணும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு. ஆனா கக்குனதை இன்னைக்கு என்ன பண்றோம்? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நெஞ்சில கையை சொல்லுங்க, பண்றோமா இல்லையா? முன்னாலெல்லாம் சினிமா பார்க்கணும்னா எங்க போகணும்? சினிமா தியேட்டருக்கு போகணும். நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது சினிமா பார்க்கணும், வீட்டில் அடி வெளுத்துருவாங்க. முதல்ல நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டான். ஸ்கூல்ல கட்டடிச்சு போயிட்டேன். போகும்போது தைரியமா போயாச்சு. சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேல வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வர பயம், திகில். வீட்டுக்கு அங்கேருந்து சுத்தி யாராவது அம்மான்னா என்ன செய்யலாம்? ஐசா பேசி உள்ள போயிடலாம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு காலத்துல அதெல்லாம் தவறாக பாவமாக காணப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? சர்வசாதாரணம். நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளில் ரட்சிக்கப்படும் போது இந்த காரியங்கள் அசுத்தம் என்று என்ன செய்தோம்? விலகி வந்தோம். ஆனால் இந்த உலகம் பாவ அசுத்தங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு உலகம். அதனாலே ஒரு நாள்ல விட்டுவிட்ட காரியத்தை, நாய் கக்குனதை அது மறுபடியும் என்ன செய்யும்? நம்ம செய்யக்கூடாதுங்க. அவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் என்ன செய்வான்? அந்த இது வேண்டாம். ஒருவேளை நான் மறுபடியும் இன்னும் பாவத்திலே இருந்தேன்னா என்ன பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்வாரு? பன்றி, அப்புறம் வேணாம், நான் பரிசுத்தவான்கள் இல்லையா? இதெல்லாம் எச்சரிப்பு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகினாலே உலகத்தினுடைய அசுத்தங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. இச்சை என்னது கொண்டு போகும்? கேட்டுக்கு கொண்டு போகும். அதாவது கரப்ஷன். அதாவது என்னுடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தும், தீட்டுப்படுத்தும். ஆதாம் ஏவாள் இச்சைக்கு அடிமையானார்கள். அதனுடைய விளைவு லாபமா நஷ்டமா? சொல்லுங்க. சின்ன நஷ்டமா பெரிய நஷ்டமா? தலைமுறைக்கு அந்த நஷ்டம் தான் நடக்குது. அதனால அந்த இச்சைகள், அசுத்தங்கள் நமக்கு கேடுண்டாக, உலகத்தின் கேட்டுகளுக்கு நாம் ஒருபோதும் அங்கே நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. அடுத்த வாசிங்க. யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே படிங்க. விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுதல். அப்ப உலகத்துல என்ன இருக்கு? கரை. பொதுவா கரை எதுல படும்? அழகா ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், நான் ஒரு சைட் போட்டிருக்கேன், தெரியாதனமா சில நேரம் டீ காபி குடிக்கும்போது என்ன அறியாமல் அதை சொட்டு விழுந்துரும். ஆஹா பரவாயில்லையே அப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா? உடனே தண்ணியை வச்சு என்ன செஞ்சிடறேன், தொடச்சா கூட கொஞ்சம் விட்டு அப்படி விட்ட மாதிரி தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அசுசிப்படுத்தக்கூடிய விதத்திலே உலகம் கரைகளால் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை ஒருபோதும் கரைபட்டு போகாமல் இருக்க வேண்டும். கரைபட்டு போன ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க போடுவீங்களா? ஒரு ஜவுளி கடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். என்ன டிஸ்கவுண்ட்னா அதில் போட்டிருப்பாங்க, ஸ்மால் ஸ்டெயின் பிக் டிஸ்கவுண்ட், ஸ்மால் ஸ்டெயின் பிக் டிஸ்கவுண்ட். அது அர்த்தம் என்ன? சிம்ம சின்ன கரை தான், ஆனா பெரிய டிஸ்கவுண்ட், பெரிய தள்ளுபடி. அது அர்த்தம் என்ன? அந்த விலையுயர்ந்த அந்த வஸ்திரத்தை, அந்த துணியை ஒரு சின்ன கரை என்ன பண்ணிச்சு? அதனுடைய குவாலிட்டியை கெடுத்துச்சு. நாள் பார்க்கிற காரியங்களையும் நாம் தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அதான் உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய அங்கே சடங்குகள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். வாசியங்கள் எடுத்ததாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அதாவது இப்பிரபஞ்சத்தின் ஞானம், உலகத்தின் ஞானம். உலகத்துல என்ன இருக்கு மக்களுக்கு? ஞானம் இருக்கு, புத்தி இருக்குது. ஆனா அது தேவனுடைய ஞானம் அல்ல. உலகத்தினுடைய ஞானத்தை பற்றி பார்க்கும்போது யாக்கோபு நிருபத்திலே இவ்விதமாக யாக்கோபு அங்கே சொல்லக்கூடியதை நாம் காண முடியும். யாக்கோபு நிருபத்திலே நாம் இவ்விதமாக உலகத்தினுடைய ஞானம் அது எப்படிப்பட்டது, எங்கே இருந்து வருகிறது என்று அவர் எழுதுகிறார். யாக்கோபு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 13 முதல் வாசியுங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் வேதனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதாவது உலகத்திலே உலகத்து மனிதன், கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் ஞானம் என்று அவன் நடக்கிறான் என்றார். அதாவது பவுல் இந்த நிருபத்தை 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் போது கிரேக்கர்கள் அங்கே அதிகமாக இருந்தார்கள். கிரேக்கர்கள் மிகுந்த உலக அறிவு உள்ளவர்கள், உலக பிரகாரமான ஞானம் அவர்களுக்கு உண்டு. கிரேக்க தத்துவ ஞானிகள் பேர் ஞாபகம் சொல்ல முடியுமா? சாக்ரட்டிஸ், அப்புறம் அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ், பிளாட்டோ, லெனின் கிடையாது, ரஷ்யா. அவர் கம்யூனிஸ்ட். சங்கத்தில் இருக்கீங்களா? பரவாயில்ல. எதுக்கு சொல்றேன்னா, அந்த கிரேக்கர்கள் எதையுமே ஆராய்ந்து அறிந்துதான் செய்வார்கள். கேள்வி கேட்பாங்க. அதாவது ஞானத்தை ரொம்ப முத்தி போனவங்க.
அவங்க ஞானம் எப்படிப்பட்டதுன்னா இங்க என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் வசனம், யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமா. அதாவது உலக மனிதன், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? முதல்ல அது என்ன? லௌகீக சம்பந்தமா, உலகத்துக்குரிய ஞானம். இரண்டாவது ஜென்ம சுவாபம். ஜென்ம சுவாபம் யார்கிட்ட வந்த சுவாபம்? அது பிசாசிடத்திலிருந்து ஆதாமுக்கு வந்த சுவாபம். அதாவது பழைய மாம்ச சுவாபத்தின் ஞானம். அடுத்து என்னது? பேய்த்தனம், டெபிலிஸ். இந்த மூணும் சேர்ந்துதான் அந்த ஞானம். புரியுதுங்களா? கிறிஸ்து தான் நம்முடைய என்னவா இருக்கிறாரு? ஞானமாக, நீதியாக, மீட்பாக, பரிசுத்தமா இருக்கிறார். எங்க இருக்கு அந்த வசனம்? 1 கொரிந்தியர் 1:31 இல்லையா? அப்போ கிறிஸ்து தான் நம்முடைய ஞானம். கிறிஸ்துவுடைய ஞானத்தை இல்லாமல் நான் உலகத்து ஞானத்தை பயன்படுத்தலாம், ஜென்ம சுவாபத்து ஞானத்தை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். மூணாவது ஞானம் என்னது? டெவிலிஸ் ஞானம். யார் இது? பேய்த்தனமானது. பிசாசு கூட என்ன செய்வான்? தூண்டி விடுவான், புத்தியை கொடுப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும். யாக்கோபு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுறாரு? அவிசுவாசிக்கு இல்ல, விசுவாசிக்கு தான் எழுதுறாரு. சபையிலே நாம் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஞானத்திலே ஒரு காரியத்தை செய்யும் போது அங்க என்ன இருக்கும் பாருங்க. வைராக்கியம் இருக்காது, சண்டை இருக்காது, குழப்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம், பொறாமை ஒண்ணுமே இருக்காது. அங்க என்ன இருக்கும்? 17ஆவது வசனம் படிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. மொத்தம் எத்தனை காரியம் சொல்லுங்க? 7 காரியங்கள் நீங்க பார்க்க முடியும். அதாவது கிறிஸ்துவாகிய ஞானத்தை சார்ந்து தேவன் அந்த ஞானத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன? ஞானத்தின் ஆவியானவர் இல்லையா? சங்கீதக்காரர் 119 சொல்றாரு, உம்முடைய வேதத்தின் மூலமா என்னை முதியோரை காட்டிலும் ஞானமுள்ள ஒரு ஆய்மா. ஆயினால ஒரு தேவனுடைய பிள்ளை உலக ஞானத்தினால என்ன செய்யக்கூடாது? ஜீவிக்கவே கூடாது, செயல்படவே கூடாது. குடும்பமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம். உலக ஞானம், நமக்கு சொந்த ஞானம் இருக்கல, அறிவு புத்தி, அதை சார்ந்து இருக்கக்கூடாது. பேய்த்தனமான பிசாசு ஞானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்த ஆபத்து. அங்க என்ன? விரோதமும் கலகமும் சண்டையும் தான் வரும். ஆனால் தேவ ஞானம், தேவன் போதிக்கிற ஞானத்தின்படி நாம் ஜீவிக்கும் போது அங்கே சாந்தம், இணக்கம், சமாதானம், அன்பு, சகல நற்கிரிகளாகிய கனிகளும் 18ஆம் வசனம் தான் சொல்லுது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடத்துகிறாலே. சமாதானத்திலே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்கும் போது, சபையில இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், கணவன் மனைவிட்ட இருக்கலாம், பிள்ளைகிட்ட இருக்கலாம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது எந்த ஞானத்தை பயன்படுத்தணும்? தேவ ஞானம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் என்னிடத்துல எப்பமாவது கேட்கணுமா? கேட்கறதே கிடையாது. நம்ம தான் எடுத்தோம் கவுத்தோன்னு டபா டபா. இப்ப செல்போன் வந்ததுனால ரொம்ப ஈஸி, கடக்கப்பட்டு பேசி குடும்பமே நாய் போயிருது, பிரிஞ்சு போயிருது. தேவ ஞானம் அது சாந்தம், அன்பு, தயவு, இரக்கம், இணக்கம் எல்லாம் உள்ளதுங்க. அதனாலே உலகத்தின் ஞானத்தை அந்த பவுல தான் சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய ஞானத்தை மனுஷன் புத்தி சொல்லுவான், வேதத்தின் அடிப்படையில் அது சரியா இருக்கா பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டு ஞானம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் தாங்க. நிச்சயமா கொடுப்பார். ஞானத்தின் குறைவுள்ளவன் கேட்கும் போது எப்படி கொடுப்பாராம்? சம்பூர்ணமாய், அதாவது ஃபுல்லஸ் ஆஃப் விஸ்டம். நீங்க தப்பா தவறி போகவே மாட்டீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல இருக்கும்போது நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஞானத்திலே, ஒரு தவறி போனா கூட கேட்கணும், நான் இதை எந்த ஞானத்துல செஞ்சேன்? என் சொந்த புத்தியில செஞ்சனா? தேவன் எனக்கு இது ஆலோசனை கொடுக்க நான் காத்திருந்தனா? இல்லைன்னா அந்த காரியத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்புக்கு வாழ்ந்த உதவி செய்வார். ஆகினாலே உலகத்தின் அந்த ஞானத்தை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் ஞானமா இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவே ஞானமாக இருக்கிறார்.
அந்த ஞானத்தை கொடுக்கிற ஞானத்தின் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவரை கேளுங்க, ஆண்டு ஆலோசனை கொடுப்பார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 பாருங்க. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். உலகத்தின் ஆவி, the spirit of this world. உலகத்தின் ஆவி இன்னைக்கு என்னது? எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி பணத்தை சேர்க்கலாம், எப்படி உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தினுடைய அந்த ஸ்பிரிட் உலகத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படும் போது, உதாரணமாக சொல்லும் போது, உலகத்து மனுஷன் இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? சொத்தை சேர்க்கணும், வீட்டை கட்டணும், பணத்தை பெருக்கணும் அப்படின்னு அந்த உலகத்தின் ஆவியிலே போயிட்டு இருப்பான். ஆனா வேத வசனத்தின் ஆவி என்ன சொல்லுது? போதும் என்ற மனதோடு கூடிய படிக்கிறது இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும் என்று நினையுங்கள். பவுல் பிலிப்பியருக்கு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இதான், அதாவது உலகத்துல இருக்கும் போது இப்படிப்பட்ட ஆவி தவறாய் நடத்த நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உலகத்தான் அல்லாதவர்கள், அவர்களே உலகத்தான் அல்ல. அடுத்து வாசிங்க. லூக்காஸ் சுவிசேஷம் 21:34. லூக் 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்தின்மையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய இருதயங்கள் என்னதுனால? அதுக்கு முன்ன என்ன இருக்குது? பெருந்திருண்டினா என்னது? திருண்டினா பெருந்திருண்டினா எப்ப பார்த்தாலும் என்ன செய்யுது? சாப்பிடணும் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம், என்ன செய்யலாம், நாளைக்கு ஈஸ்டர் ஆச்சு என்ன பண்ணலாம், இதை அடிக்கலாம். பெருந்திருண்டினா என்ன அர்த்தம்னா சாப்பிட வேண்டியதுதான். ஆண்டே சொன்னார்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதாவது போஜனத்திற்காக சரீரத்தினுடைய காரியத்தையே மையமாக வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜீவிக்கவே கூடாது. என்னுடைய பழக்கம் என்ன, காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சாயந்தரம் கேட்டா சொல்ல தெரியாது, மறந்துடுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கட்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டுன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. அதாவது அந்த சாப்பாட்டுக்குன்னே என்ன பண்ணுவாங்க? மெயினா இருப்பாங்க. பெருந்திண்டி பெரும் பாவம். அடுத்து என்ன சொல்றாரு? லௌகீக கவலை, உலக கவலை, உலகத்தின் காரியங்களுடைய கவலை. என்னென்ன உலக கவலை? சொத்து வாங்கலாமா, வீடை வாங்கலாமா, வெக்கையா இருக்குது, மேல இன்னொரு வீடை கட்டிக்கலாமா, வாடகை கட்டலாமா, இருக்க வீடை ஒத்திக்கி விட்டுட்டு வெளியே போலாமா, இப்படி எல்லாம் இல்ல உலக கவலை. The worries of this world. கவலை இல்லாம மனுஷன் இருக்கானா? இப்ப கூட ஒரு கவலை இருக்கும் உங்களுக்கு. மணி ஆயிட்டு இருக்குது, விரதம் முடிக்க மாட்டேங்கிறார், எப்போ முடிப்பாரோ தெரியலையே, கவலைப்படுறீங்களா? வேதம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதுதாங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. உலகம் நமக்கு என்ன செய்யும்? கவலையை கொண்டு வரும். உலகத்து மனுஷனை பாருங்க, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவன் போதும்னு சொல்றானா? சொல்லவே மாட்டேன். எப்பவும் பாருங்க, தொழிற்சங்கங்கள் வேலை செய்யறாங்களோ இல்லையோ, ஃபேக்டரிக்குள்ள போய் எப்ப பார்த்தாலும் கொடி பிடிச்சு என்ன கேட்கறாங்க? சம்பளம் தான், அதைத்தான் இதைத்தான், வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க. அதாவது நான் சொல்லுவேன், இந்த பேங்க் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க பேங்க்ல உள்ளவங்க. நான் சொல்லுவேன், பேங்கையே அவங்களுக்கு எழுதி கொடுத்தா கூட அவங்களுக்கு பத்தாது. அதாவது மனுஷன் திருப்தி அடையறதே இல்லைங்க. தேவ பிள்ளைகள் உலக கவலையினால என்ன செய்யக்கூடாது? பாரம் அடையவே கூடாது. இந்த உலகம் பல கவலைகளை நமக்கு கொண்டு வரும்போது அந்த கவலையெல்லாம் என்ன செய்யணும்? தூக்கி ஆண்டோடத்துல வச்சிருக்கோம். அடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருள், உலக பொருள் சொல்லும்போது அழிந்து போகக்கூடிய காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்களை நாம் ஒருபோதும்
உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டிருக்க கூடாது. அதனாலே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அப்போ உலகத்தோடு நாம் இணைந்து இருப்போமானா ஆண்டவருடைய வருகையில அப்படிப்பட்டவங்களை ஆண்டு என்ன செய்ய மாட்டாரு, எடுத்துக்கொள்ளவே மாட்டார். பிரிக்கப்பட்ட வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை கட்டாயம் கட்டாயம் நமக்கு இருக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது, நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய விருப்பங்களை கொடுத்திருக்கிறார், புதிய தாகத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தை விட்டு நீங்களும் நானும் பிரிக்கப்பட்டவர்களாய் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். தேவனால் பிறந்தவர் உலகத்தை ஜெயிப்பான். அதான் உலகத்தை ஜெயிப்பான்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் கவனித்தோம் அல்லவா, எத்தனை காரியம் பார்த்தீங்க, நிறைய இருக்குல்ல. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஜெயித்தார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நான் வாசித்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு அவன் வர்றான், தேடி தேடி இந்த ஆர்டி எல்லாம் வருவாங்கல்ல, இந்த இடியா ஆர்டியா எல்லாம் செக் பண்றதுக்கு இன்கம் டேக்ஸ்ல தேடி தேடி எல்லா ஃபைல் கம்ப்யூட்டர் டிஸ்க் எல்லாத்தையும் தேடி தேடி பார்ப்பாங்க, ஏதாவது பொய்யான காரியம் இருக்குதா. ஆண்டு இயேசுக்கு சொல்றாரு, எல்லாம் வர்றாங்க, உலகத்தான் நான் அல்ல, இந்த உலகத்துக்கு அதிபதிக்கு என்னது என்னவுமே. நம்மளும் அதே மாதிரி சொல்றோம், உலகத்தின் காரியங்கள் என்னிடத்திலே இல்லை, உலக சிநேகம் என்னிட்ட இல்லை, உலகத்தின் பேரில் அன்பு எனக்கு இல்லை, உலகத்தினுடைய இச்சைகள் என்னிடத்திலே இல்லை, உலகத்தினுடைய அசுத்தங்கள் என்னிடத்திலே இல்லை, உலகத்தினுடைய கரை என்னிடத்திலே இல்லை, உலகத்தினுடைய கவலைகள் என்னிடத்திலே இல்லை. இப்படி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு நாம் வேறுபடுத்தப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியா இருக்கும் போதுதான் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாளிலே நாம் என்ன செய்யப்படுவோம், வேறுபடுத்தப்பட்டிருப்போம். 2 கூட்டமான ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஒரு கூட்டம் யாரு? உலகத்து ஜனம். அதாவது கேட்டுக்கு நேராக அகலமான வாசல் வழியாய் திரள் கூட்டமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் போகிற வாசல் இது குறுகிய வாசல். குறுகிய வாசல்ல நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும்போது அதுக்கு முன்பாக வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2:5. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவக நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணி. நோவாவின் நாட்களை அங்க பேதுரு ஞாபகப்படுத்துறார். நோவா வாழ்ந்த நாட்கள்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஜனங்களை எல்லாம் ஒரு பேருக்குள்ள கொண்டு வரப்படும். என்ன ஜனங்கள்? அவங்க அவபக்தி உள்ள ஜனங்கள். அவபக்தினா அன்கால்டினஸ், தேவனற்றவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவனுடைய கிரியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். அவபக்தி உள்ள அந்த உலகத்திலே எத்தனை பேர் தான் காப்பாற்றினாரு? 8 பேர் தாங்க. யோசித்து பாருங்க. அந்த 8 பேர் ஒரு சிறிய மந்தை தான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு மந்தையாக இந்த உலகத்திலே தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்களாக நாம் அங்கே காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது என்னவா இருக்குது? சொல்லுங்க, முடிக்க போறோம். நேரத்திலே சொல்லியிருக்கிறேன், கண்ணாடியை போல இருக்கு இல்லையா? வேத வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை இருக்குதா பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது, இருள் நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்திலே நடக்கும்படி சுடரை போல இருக்கிறது என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள் பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது. கிறிஸ்துவின் நாளில், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே நான் வீணாய் வாழ்ந்தேன், ஏமாந்து போனேன் என்று சொல்லாதபடி ஜீவ வசனத்தை பிடித்து
கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, ஹோல்டிங் த லிவிங் வேர்ட். நாம் இப்பொழுது வாசித்தோமே, தியானித்தோமே, இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல. யாருடைய வார்த்தை? தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு என்னது? அதை பற்றி கொண்டு, கீழ்ப்படிந்து, ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும்? சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுங்க. இது இருள் நிறைந்த ஒரு உலகம். நம்மை சுற்றி இருள் நிறைந்த ஜனங்கள் வாழ்கிறார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள். ஆண்டவருடைய ஆச்சரியமான வெளிச்சம் நமக்கு கிடைத்ததுனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் ஜெபிச்சாரு. உலகத்திலே நீ தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த, நம்ம அவருக்கு கொடுக்கப்பட்டவங்க, நமக்கு சொந்தமானவங்க இல்ல. ஒரு பொருளை வாங்கி உங்க பிள்ளைக்கு நீங்க யூஸ் பண்ண பிடிக்குன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை அதை வாங்கின அன்னைக்கே கொண்டு போய் நாசம் பண்ணி உடைச்சி சேதப்படுத்தி வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? ஸ்கூல் திறக்குது, பிள்ளைக்கு ஆசையா ஒரு ஸ்கூல் பேக் நல்ல விலை கொடுத்து 600 ரூபா போட்டு வாங்கி கொடுக்குறீங்க. போன அன்னைக்கே காம்பஸ் வச்சு குத்தி கிழிச்சு பீஸ் பீஸா தொங்க விட்டு கொண்டு வரான், எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தாலே உங்களையும் என்னையும் வாங்கி தமக்கு சொந்தமாக்கி, நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே பிரித்து எடுத்து வாழ்ந்து வைத்திருக்கும் போது, நாம் நம்முடைய இஷ்டப்படி இந்த உலகத்திலே ஜீவித்து கேட்டுக்கும் அசுத்தத்துக்கும் கரைகளுக்கும் பாவ இச்சைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மை இல்லாமல் இருக்கும் போது அவருடைய உள்ள என்ன செய்யும் சொல்லுங்க? ரொம்ப வேதனைப்படும் இல்லைங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலே நாம் உண்மையிட்டு இருக்கிறோமோ, உலகத்தோடு இணைந்து உலகத்து ஜனத்தை போல வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்குமானால், என்ன பார்க்கிறவங்க என்ன யாரை காணணும்? கிறிஸ்துவை காணும். இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் அவரை சந்திக்க நான் எப்படி போவேனோ அப்படிதான் சபைக்கும் வரணும், வேலைக்கும் போகணும். நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கும்போது சபைக்கு வரும்போது நல்ல பவ்யமா பக்தியா வருவாங்க. ஆனா வேலைக்கு போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது, அல்லது சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போகும்போது அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு இடத்துல நான் ஒரு சௌகரிய பார்த்தேன், சபைக்கெல்லாம் வர்றவங்க திடீர்னு வந்த ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஆளே தெரியல சொல்றாங்க. அந்த சௌகரி அப்படியா? ஆச்சரியமா நான் பார்க்குறேங்க. ஒருவேளை அந்த நேரத்துல இயேசுவானுடைய வருகை இருக்குமானால் நம்ம எடுக்கப்படுவோமா சொல்லுங்க? இயேசுவானவரை சந்திக்க நம்ம அப்படி போவோமா? நாம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதும் ஆண்டவரே, திங்கள்ல இருந்து ஏன்னு விட்டுருங்க, செய்யாதீங்க. ஆண்டவரோடு இணைந்து வாழுங்க. அவருக்கு உண்மை இல்லாத இருக்கும் போது அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஏமாந்து போயிடும், கைவிடப்பட்டு போய்விடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை. கடைசியா 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம். உலகத்தின் கடைசி நாட்களிலே இந்த பாவம் அசுத்தம் நிறைந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது? வெளிப்படுத்தல் 18 1 முதல் 5 வசனம். யாராவது சத்தமா தெளிவா வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய குடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்க்கத்தார் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவம் வானப்பரியந்தும் எட்டினது. அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த பகுதி புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பாபிலோன் அங்க ஒரு காரியம் சொல்லு. பாபிலோன்னா உலகம். பாபிலோனை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக, ஒரு உலகத்திலே அசுத்தமாய் வாழ்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த உலகத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
இந்த உலகத்தினுடைய பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு என்ன செய்தது? எட்டியது. தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது. அதே நேரம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய கையளவான மந்தையை, சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்திலே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வா. அவளை விட்டு வெளியேன்னா யாரு? அவள் யாரு? உலகம், பாபிலோன். நம்ம இந்த உலகத்தோடு இணைந்திருக்க முடியாதுங்க. மற்றவங்க அதனால உங்களை பகைக்கலாம், கேள்விப்படலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆண்டவர் சொன்னார்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? பகைக்கப்படுவீர்கள், விரோதிக்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறதுக்காக நீங்க அவங்களோட ஒத்து போக ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் உங்களை என்ன செய்வாரு? கைவிட்டு விடுவார். நாம் இவ்வளவு காலம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தது வீணாய் போய்விடும். யோசித்து பாருங்க, அந்த புத்தி இல்லாத ஸ்திரீங்க எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு காரியத்தை செய்யல. உள்ளான வாழ்க்கையில ஆயத்தம் இல்லை, எண்ணெய் இல்லை. ஆண்டு உள்ளான வாழ்க்கையை தான் பார்க்கிறாரு. வெளி தோற்றமான வாழ்க்கை, நம்முடைய ஆராதனையோ ஜெபமோ ஊழியத்தையோ பார்க்கிறதை விட எதை பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். இதயத்துல உண்மை இருக்கிறா? பரிசுத்தம் இருக்குதா? இல்ல உலகமும் உலகத்தினுடைய காரியங்களும் அசுத்தங்களும் இருக்கிறா? ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. என் ஜனங்களே, நீங்கள் இந்த உலகத்தினுடைய அந்த காரியங்களுக்கு உட்படாமல், அந்த கோபாக்கனைக்கு உட்படாமல் அவளை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. வெளியே வா. அவளுக்கு வாதை, ஆபத்து வரப்போகிறது. உலகத்தில் அவள் நியாயம் தீர்க்க போகிறார். இன்னைக்கு உலக மனுஷன் எவ்வளவுதான் பண்ணாலும் ஒரு நாள் இந்த உலகமான அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? 10ஆம் வசனம் படிங்க. அவளுடைய அவளுக்கு உண்டான வாதையினாலே பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளில் எனக்கு ஆக்கினை வந்ததே என்பார். ஒரே நாள்ல சனப்பொழுது அவளுக்கு ஆக்கினை, ஜட்மெண்ட். அங்க என்ன வார்த்தையை பார்க்க? ஐயையோ இல்லையா? என்ன வார்த்தை? வேற எங்க இருக்கு? ஐயையோ. 16ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? ஐயையோ. அடுத்து அங்க 19 பாருங்க, இருக்கா? என்ன இருக்கு? ஐயையோ. யாருக்கு ஐயையோ? யாருக்கு வந்த ஐயையோ? இது உலக மக்களுக்கு. ஆனால் அதே நேரத்திலே உலகத்தை விட்டு தப்பி ஆண்டவருக்கு உண்மையாயிருந்த ஜனங்களை 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த 19ஆம் அதிகாரத்திலே இன்னொரு சத்தம் அங்கே கேட்கிறது. 1ஆம் வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இங்க இன்னொரு கூட்டம் பரலோகத்திலே ஆரவார சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. எத்தனை முறை வருது அல்லேலூயா? 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் அல்லேலூயா. 4ல அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல அல்லேலூயா என்ற வார்த்தை வரக்கூடிய பகுதி இங்கதான். அல்லேலூயானா என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2 கூட்டம், 2 விதமான முடிவு, 2 விதமான சத்தம். உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கும் ஆசை இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து வாழ்ந்த ஜனங்கள் தேவனுடைய கோபம் வரும்போது அங்க என்ன சத்தம் வருது? 18ஆம் அதிகாரம் சொல்லுங்க சத்தமா. யாருக்கு ஐயோ? எனக்கா? பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையா இருந்தாலும் கூட தான் அதான் எச்சரிக்கிறாரு. என் ஜனங்களே, நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வா. உலகத்தை விட்டு வெளியே வா. வெளியே வந்துட்டேன்னா நீ எந்த கூட்டத்துல சேர போற? 19ஆம் அதிகாரம். அங்க என்ன சத்தம்? அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எந்த கூட்டத்துல இருக்கீங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த ஐயையோ கூட்டத்துக்கு நான் வேண்டாம். உலகத்தின் ஆவி, உலகத்தை போன்ற ஜீவியம், உலகத்தை போன்ற அலங்காரம் ஆண்டவரே எனக்கு வேண்டாம். உம்மை பிரதிபலிக்கக்கூடிய, உம்மை காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு வாஞ்சையோடு நான் உம்மை பின்பற்றட்டும். இந்த அல்லேலூயா கூட்டத்திலே நான் இருக்கட்டும். முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையாக ஒப்புக் கொடுப்போம். எந்தெந்த காரியத்திலே உலகத்து ஜனங்களுடைய காரியங்கள், பழக்கங்கள், அது சின்னதோ பெரியதோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதயத்துக்கு தெரியும். ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, உலகத்தால் கரைபட்டு போகாதபடி கரைதரை இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள மணவாட்டி சபையாக
நான் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாக எனக்கு உதவி செய்யும். நான் உலகத்தான் அல்ல, உலகத்தை போல் ஜீவிப்பதற்காக என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இன்றைக்கு நம்மிடத்திலே வருவானால் என்னிடத்தில் எதை அவன் கண்டுபிடிப்பான்? அவனுக்குரிய காரியம் இருக்கிறதா? அவன் என்னிடத்தில் எதை குற்றம் சாட்டி உன்னிடத்தில் இது இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. நீங்கள் சொல்ல முடியுமா? தாழ்மையாய் ஒப்புக் கொடுப்போம். அவனுடைய வருகையின் நாட்கள் சமீபம். இந்த உலகம் சீக்கிரமாய் கடந்து போகக்கூடிய ஒன்று. ஆகினாலே ஆண்டவரே என்மேல் கிருபை ஆயிரும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் உம்மை சேவிக்க, அன்பு கூற, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் கேடு, உலகத்தினுடைய அலங்கரிப்பு, உலகத்தினுடைய புகழ்ச்சி, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இவைகளை விட்டு விலகி ஆண்டவரே பரிசுத்தமாய் நீர் இந்த உலகத்திலே ஜீவித்ததை போல ஜீவிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு நிமிடம் தாழ்மையோடு, யாரும் பறக்க பார்க்க வேண்டாம், சீரியஸா இருங்க, கண்களை மூடுங்க, ஒரு சின்ன ஜெபம் ஒரு நிமிஷம் உங்க உள்ளத்துல சொல்லுங்க. ஒரு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்கும்போது இந்த தேவ வசனங்கள் உங்களை நியாயம் தீர்க்கும். இது ஈஸியா எடுத்துட்டு போற காரியம் இல்லை. உலகத்தானுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பை காட்டிலும் அதைத்தான் அங்கே பேதுரு சொன்னார், அவர்கள் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக கேடாயிருக்கும். அது வேண்டாம். நமக்கு பரிசுத்தமாக்க ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இது இரட்சணிய நாள், கிருபையின் நாள், ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய நாள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்க செய்தி நீர் இந்த உலகத்திலே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இருளில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திலே நாங்கள் வரும்படி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும். உம்மை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஞானம், உலகத்தின் பொருள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் கேடுகள், அசுத்தங்கள், ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், இவைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி உலகத்தை விட்டு பிரிந்து, உலகத்தின் வழிபாடுகள், பாரம்பரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு பிரிந்து ஆண்டவரே உடைய வருகைக்கென்று ஆயத்தமாக உதவி செய்யும். என் ஜனங்களே அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவளாய் எங்களை வைத்துக் கொள்ளும். இவ்விதமாக சுதோம் கொமோரா அழிக்கப்படும் முன்பாக லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே வாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் லோத்துடைய மனைவியோ வர பிரியமற்று பின்னிட்டு பார்த்து அவருடைய இருதயம் அந்த சுதோம் கொமோராவிலேயே இருந்ததுனாலே அவள் உப்புத்தூணாய் மாறி அவருடைய வாழ்க்கை ஒரு அங்கே சாபத்துக்குரியதாய் போய்விட்டது. இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி முழு இருதயத்தோடும் உம்பக்கமாய் திரும்பி வர உதவி செய்யும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே காணப்பட்ட அந்த ஜனங்களை போல ஐயோ என்ற அனுபவம் எங்களுக்கு இராதபடி 19ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலே திரள் கூட்டமான ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லி உம்மை ஆர்ப்பரித்தார்களே, அப்படிப்பட்ட ஆர்ப்பரிக்கக்கூடிய ஜனங்களாக எங்களை வைத்துக் கொள்ளும். இந்த உலகத்திலே நாங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்யும். இருளான உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை விளக்கும். உடைய வார்த்தையை முத்திரையிடும் உடைய பிள்ளைகள் இதயங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. கிருபை செய்யும். இந்த யாவருக்காய் ஸ்தோத்திரம். திரும்ப தங்கள் இடங்களுக்கு போகும்போதும் கூட இரும். நாளை தின ஊழியங்களை பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளவே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டுமாக சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord.